பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடி திரிந்தது. அப்போது கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் அப்போது இந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாக இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நண்பனே, மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு என்று அழகாயிருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும். அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? வேலையாவது கீழையாவது ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நம்ம தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். ஆஹா, அது என்ன சுகம் தெரியுமா? ஓ, அப்படியா? அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா. வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்துச் செல்கிறேன். இன்றிலிருந்து உனக்கும் நல்ல காலம்தான். இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் களத்தில் ஒரு கருப்பு பட்டி தொங்குகிறது? அது ஒன்றுமில்லை, வா. ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான். என்ன கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானால் வெளியே போக முடியாதா? எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது. அதில் என்ன பிரமாதம்? என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதை மேல் நான் திரும்பவும் காட்டிலுக்குள்ளே செல்கிறேன். நீ அந்த அடிமை வாழ்க்கையே வாழ். நாம் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சுதந்திரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது.